வணக்கம். திஸ் இஸ் ராஜபூபதி ஃப்ரம் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த ப்ராப்ளத்தை ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். மொதல் கொஷினை படிங்க. A can do a piece of work in 10 days. After 4 days, A left and B started doing the remaining work. Now the entire work was over in 19 days. In how many days B alone can do the whole work alone? ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார். வேலையை ஆரம்பித்த 4 நாட்களில் ஏக்கு பதில் பி அந்த வேலையை தொடர ஆரம்பிக்கிறார். 19வது நாளில் வேலை முடிகிறது எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வார்? கொஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஏ மட்டும் தனியாக 10 டேஸ் வேலை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். 4 நாள் வேலை பார்க்குறார். 4 நாள் வேலை பார்த்தோன்னே நின்றார். அதுக்கப்புறம் பி ஜாயின் பண்ணுறார். பி அந்த வேலையை 19வது நாளில் முடிக்கிறார். அதாவது 4 நாள் வேலை பார்த்துருக்கார். அப்போ பி எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கார்? 15 நாள் வேலை பார்த்துருக்கிறார். அப்போது இந்த பி மட்டும் அவரோட கெப்பாசிட்டி என்ன? இப்போ ஏயோட கெப்பாசிட்டி 10 டேஸில் வேலையை முடிக்கக்கூடியவர். பியோட கெப்பாசிட்டி என்ன? அதான் இப்போ கொஸ்டின். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஷின்ஸை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம ஏ பார்த்தீங்கன்னா 10 நாளில் அந்த வேலையை முடிக்கிறார். அப்போ ஏ 10 நாளில் அந்த வேலையை முடித்தார் அப்படின்னா, ஆனால் அவர் 4 நாள் தான் வேலை பார்த்துருக்கார். அப்போது ஏயோட 4 நாள் வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? அப்போது இங்கே இங்கே ஏயின் 4 நாட்கள் வேலை, அதாவது ஏஸோட 4 டேஸ் ஒர்க். ஏயின் 4 நாட்கள் வேலை, இங்கிலீஷில் எழுதுகிறவங்க ஏஸோட 4 டேஸ் ஒர்க். ஏஸ் 4 டேஸ் ஒர்க் நமக்கு தெரியும், சரிங்களா? இப்போ ஏங்கிற ஒருத்தர் ஒரு வேலையை ஒரு 10 நாளில் பார்க்குறாரு அப்படின்னா, அவரோட 1 டே ஒர்க் 1/10, ஒரு நாள் வேலை நமக்கு தெரியும். இப்போ 4 நாளில் நம்ம ஒரு வேலையை முடிக்கிறோம்னா ஒரு நாள் எவ்வளோ முடிச்சிருப்போம்? 1/4, கால்வாசி முடிச்சிருப்போம், சரிங்களா? அப்போ 4 நாள் வேலை பார்த்துருக்கிறாரா? அப்போது அவரோட 4 நாள் வேலை எப்படின்னா 4 இன்ட்டு ஒரு நாள் வேலை 1/10. அப்போ 4 நாள்னா 4 இன்ட்டு 1/10. இதை அடிச்சிங்கன்னா 2ஆல் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 2/5. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 2/5 போர்ஷன் ஆஃப் த ஒர்க்கு முடிஞ்சது. நார்மலாக வேலைங்கிறது 1 அப்படிங்கும்போது அதில் 2/5 முடிஞ்சிருச்சா? அப்போ வாட் இஸ் த ரிமைனிங் ஒர்க்? ரிமைனிங் ஒர்க் அப்படின்னா மீதமுள்ள வேலை. ஸோ வாட் இஸ் ரிமைனிங் ஒர்க்? அப்படின்னா மீதமுள்ள வேலை. ஸோ மீத வேலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ டீட்டெயில்டாக போடுறேன். மீதமுள்ள வேலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மொத்த வேலை 1, அதில் 2/5 முடிஞ்சிருச்சு. அப்போ மீதமுள்ள வேலை அப்படிங்கிறது என்னதுன்னா 3/5. இந்த கொஷினை 30 செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். கொஷின் படிச்சுட்டு அதிகபட்சம் 40 செகண்ட்ஸில் நீங்கள் இந்த கொஷின்ஸே சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ ரிமைனிங் ஒர்க் எப்போயுமே ஒர்க்குங்கிறது 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதில் 2/5 முடிஞ்சது. அப்போ மீதம் உள்ள வேலை 3/5. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பி மட்டும் எத்தனை நாள், பி மட்டும் இந்த வேலை எத்தனை நாளில் பார்த்துருக்கார்? அதாவது இந்த 3/5 இருக்குது தெரியுங்களா? இந்த 3/5 பி எத்தனை நாளில் பார்த்துருக்கார்? அவர் மொத்தம் 19 நாளில் முடியுது. ஏற்கனவே 4 நாள் வேலையா? அப்போது பி மட்டும் 15 நாள் வேலை. அப்போ பியோட 15 நாள் வேலை 3/5, சரிங்களா? அப்போ 3/5க்கு 15 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம இப்போ 3/5க்கு 15 நாள் அப்படின்னா, இப்போது ஒரு மேத்தமேட்டிக்கலி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் இதுக்கு பேனா எடுக்காமே இந்த கொஷினை சால்வ் பண்ணிடலான்றது நான் சொல்கிறேன். டீட்டெயில்டாகவும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ 1/5க்கு 5 நாள் வரும். அப்போ முழு வேலைக்கு 25 நாள் வரும். ஆன்சர் 25, எவ்வளோதான். அதை எப்படி போடுறதுன்னு இப்போ சொல்கிறேன், சரிங்களா? இப்போது நாட்கள் அப்படிங்கிறது என்ன? டேஸ். ஒரு வேலை எவ்வளோ நாள், இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். நாட்கள் அப்படின்னா டேஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, போர்ஷன் ஆஃப் த ஒர்க். வேலை எவ்வளோ பண்ணுறோமோ அதோட வேலையின் பங்குன்னு சொல்லலாம். போர்ஷன் ஆஃப் ஒர்க் தமிழில் வேலையின் பங்கு டிவைடட் பை ரேட் ஆஃப் ஒர்க். ரேட் ஆஃப் ஒர்க்னா என்னது? வேலை செய்யும் வீதம்.
இது வந்து போர்ஷன் ஆஃப் த ஒர்க். போர்ஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது தமிழில் எப்படி எழுதலாம் அப்படின்னா வேலையின் பங்கு. இங்கே வேலையின் பங்கு எவ்வளவு அப்படின்னா 3/5. ஸோ வேலையின் பங்கு. இங்கே கீழே ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னா வேலை செய்யும் வீதம், வேலை செய்யும் வேகம் ஆர் வேலை செய்யும் வீதம். வாட் இஸ் த ரேட் ஆஃப்? இதை இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த இது பண்ண போகிறோம். இப்போ வேலையின் பங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட்கள்ங்கிறதே தெரியும். சரிங்களா? அப்போ நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இந்த நாட்கள் கொடுத்துட்டாங்க. எத்தனை நாள்? 15 நாளில் முடிக்கிறாரு. ஈக்குவல் டு வேலை செய்யும் பங்கு, அது நமக்கு தெரியும். சரிங்களா? வேலையும் செய்யும் பங்குன்னா 3/5. 3/5 பை ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அதான் ஏயோட வேலை அப்படின்னு கண்டுபிடிக்கும். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதான் பி. பி தானே இந்த பியோட ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அப்போ பியோட ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இதை போடுறேன். சரிங்களா? ஸோ என்ன வரும் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ பி தான் எனக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 3/5 வருமா? அந்த 15 இங்கே கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்னது அடிச்சிங்கன்னா 3 அடிச்சிடலாம். 1 என்னது 25. அப்போ வாட் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் பி அப்படின்னா 1/25. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேலையை பி எத்தனை நாளில் முடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பி வந்து இந்த வேலையை 25 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த கொஸ்டின் எப்படி இப்போ ஷார்ட்டாக போடுறது, இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு மெத்தட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எப்படி ஷார்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? உடனே தெரிஞ்சிடலாம். ஏயோட 1 டே ஒர்க்கு 1/10. பேனாவை எடுக்க தேவையில்லை. சரிங்களா? 4 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்போ 4 × 1/10 2/5. 2/5 அப்படின்னாவே நமக்கு தெரியும் 1ங்கிறது ஹோல் ஒர்க். அப்போ 1 - 2/5 3/5. 3/5க்கு 15 நாள் ஆயிருக்கு. சரிங்களா? 3/5க்கு 15 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேலையை 5ஆக பிரிச்சிருக்கேன். அந்த 5 வேலையில் 3 பங்குக்கு 15 நாள் ஆகுது. அப்போ ஒரு பங்குக்கு 5 நாள் ஆகும். 5 மொத்தம் 5ங்கிறதான முழு வேலை. அப்போ முழு வேலைக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 25 days. So I can explain in English. So the 1 day work of A is 1/10. So 4 days work of A is 4 × 1/10, which is 2/5. We know that how to find the remaining work. Remaining work is total work minus 2/5. So 1 - 2/5, which can be mentally calculated, which is 3/5. So to do 4/5 of the work, 5/3, 3/5 fifth of the work, he takes 15 days. Therefore, for 1/5 of the work, he needs what? Just 5 days. Therefore, to finish the whole work, he needs 25 days. Okay. Thank you.